தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சி அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எதிரிகள் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் எதிரிகள விட துரோகிகள் நெறைய சதி வேலைய செஞ்சுட்ருக்காங்க. அத கண்டிப்பா முறியடிக்க வேண்டிய வேலை நம்மளது அப்படின்றது நம்ம கடமையா நான் அத பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்னன்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 2 டேஸா ஒரு வீடியோ சர்க்குலேட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி நம்மளோட அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில இருக்கும்போது, மதுரையில ஒரு முருகர் மாநாட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஒரு வீடியோ பேசியிருக்கார். அந்த வீடியோவ எடுத்து வச்சுட்டு அன்று அன்று வந்து ஹிந்துக்களுக்கு சப்போர்ட்டா பேசினார் அண்ணாமலை. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் ஒரு ஹிந்து, நான் திருநீர் வைப்பேன், பொட்டு வைப்பேன். அதெல்லாம் என் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு நான் ஒரு சக மனிதனா தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு ஹிந்துன்னு பேசினாரு. இன்னைக்கு பாருங்க அவர் எப்படி பேசுறார் அப்படின்ற மாதிரி அன்று, இன்றுன்னு போட்டு ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவ பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. அன்னைக்கும் அவரு அதத்தான் பேசியிருப்பாரு. இன்னைக்கும் அதத்தான் பேசியிருக்காரு. என்னைக்குமே நான் ஹிந்து இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனால் அந்த வீடியோவ பார்த்த பலருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம், அவர் என்னைக்குமே தப்பா சொல்லலையே. நான் ஹிந்து அப்படின்றதுக்காக மத்த மதத்த அவர் தாழ்த்தி பேசவே இல்லையே. எதுக்குடா இத ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னு பலரும் அவங்கள போய் கமெண்ட் செக்ஷன்ல கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன சம்பவம்ன்றத பார்ப்போம். அதாவது அந்த மதுரை மாநாட்டுல பேசும்போது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த சமகாலத்துல கூட ஹிந்துஸ் அவங்களுக்கு வந்து வாழ்வியல் முறை பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கு. ஒருத்தன் ஹிந்துவா இருக்கான் அப்படின்ற காரணத்துக்காகவே அவனை சும்மா அடிக்கிறது, அவனை சும்மா சீன்றது அப்படின்றது ரொம்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம கிட்ட வந்து ஓட்டு வாங்கும்போது ரொம்ப நல்லா ஓட்டு வாங்கிட்டு பேசிட்டு போவாங்க. ஆனால் அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸை வந்து ரொம்ப கேவலமா பேசுறது, உங்க கோயில் என்ன இப்படி கூம்பு ஷேப்ல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றது, உங்க கோவில் கோபுரங்கள் உங்க கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா ஆபாச பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற உருவங்களையும் கடவுள்களையும் தப்பா சித்தரிக்கிறது, இல்லைன்னா சொல்ற மந்திரம் ரொம்ப கேவலமான மந்திரம் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்லைன்னா நம்மளோட கந்த சஷ்டி கவசத்தையே இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு பேசுறது. ஸோ ஹிந்துஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கூட்டம் அவங்கள எப்ப பாரு ரொம்ப புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து ஹிந்துஸ் எப்போதுமே ரொம்ப பொறுமையா போவோம். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின் போது பொறுமையா போகும். இல்ல இந்த விட இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது பொறுமையா போவோம். ஆனால் நம்ம ரொம்ப பொறுமையா போக போக அவங்க நம்மளோட பொறுமைய சோதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நாமளும் அவங்கள திருப்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப நாமளும் அமைதியா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல வந்து அவர் திருப்பி கொடுக்கணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து நான் வந்து ஹிந்துவா இருக்கேன். அதனால நான் முஸ்லிம்ஸ் அடிக்கணும்னு சொல்றேன், கிறிஸ்டியன் அடிக்கணும்னு சொல்றேன். அப்படி கிடையாது. அவர் அந்த மீனிங்ல மீன் பண்ணவே இல்ல. ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம கிட்ட ஓட்டு வாங்கின அரசியல்வாதிகள் நம்மள வச்சு தான் பிள்ளை போட்டிட்டு இருக்காங்க. அது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது தானே. இன்னைக்கு வரைக்கும் சரி, இன்னைக்கும் ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை இருக்கிற காரணம் யாரு? அரசியல்வாதிகள். ஏன்னா அரசியல்வாதிகள் சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை வந்து அவங்களோட தங்களோட ஓட்டு வங்கியா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐயோ பிஜேபி உள்ள வந்துரும், இங்க பாருங்க முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துரும் பாய் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்போ அவங்க கருத்தை நியாயப்படுத்தணும் அப்படின்னா உடனே ஹிந்துஸை வந்து கேவலமா பேசுறது, அவங்க தெய்வங்களை தப்பா பேசுறது, அவங்களோட வழிபாட்டு முறையை தப்பா பேசுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ஓட்டு வாங்கும்போது நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடவுள்களையும் நம்மளோட மதத்தையும் கொச்சைப்படுத்துறாங்க. வேற எந்த மதத்திலயாவது இது நடக்குமா? இல்ல ஒரு முஸ்லிம் மாஸ்க்ல போயிட்டு அங்க போய் உங்களால பிரச்சனைகள் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல ஒரு கிறிஸ்டியன் சர்ச்ல போய் கண்டுபிடிக்க முடியுமா? எப்போதுமே ஹிந்துஸ் அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொன்னார். இது உண்மைதானே? இப்படி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. மத அரசியல், ஜாதி அரசியல் இத வச்சு தான் ஒரு சிலர் பொல போட்டுட்டு இருக்காங்க. நாம எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாது. எனக்கு ஒரு மனசு சரியில்ல. சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நான் போயிட்டு தான் இருக்கேன். இல்ல எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல அப்படின்னா ஒரு தர்கால போய் மந்திரிச்சு கயிறு வாங்கி கட்டுற முறை நம்மகிட்ட இன்னும் தான் இருக்குது. மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்கும். அப்ப பார்த்தோன்னா நெறைய முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அவங்க குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மன் வேடம் போட்டு நெறைய ப்ரோகிராம்ஸ்க்கு அனுப்புறத நம்மளும் பார்த்திருக்கோம். ஸோ இப்படி நாம எல்லாருமே நம்ம ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அப்படின்னு எதுவுமே இல்லாம தமிழ் மக்களா நம்ம எல்லாம் ஒற்றுமையில தான் இருக்கோம். ஆனா அரசியல்வாதிகள் நம்மள வச்சு பிள போட்டுட்டு இருந்தாங்க. அததான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நம்மள இவ்வளவு கேவலமா பேசுறவங்கள நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல்வாதிகள் அப்படி ஒரு அரசியல் பண்றாங்க, ஹிந்துஸ மட்டும் இப்படி புண்படுத்துறாங்க அப்படின்னு அன்னைக்கு அவர் பேசினாரு. இன்னைக்கும் அவர் வந்து அதை தானே சொல்லியிருக்காரு. நான் ஒரு ஹிந்து தான், எனக்கு வந்து திருநீர் வைக்க பிடிக்கும், பொட்டு வைக்க பிடிக்கும் அப்படின்னா அது எல்லாமே என் வீட்டுக்குள்ள. ஆனால் வெளியே வரும்போது நான் வந்து ஒரு சக மனிதனா, ஏன்னா அவர் ஒரு தலைவர். இப்போ ஒரு தலைவரா இருக்கும்போது நான் எனக்கு என்னோட மதம் இருக்கும், எனக்கு நம்பிக்கைகள் இருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அதை தாண்டி நான் வெளியே வரும்போது ஒரு சக மனிதனா, ஒரு தலைவனா வந்து
வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எந்த இடத்துல வந்து அன்று, இன்று அப்படின்னு போட்டு அன்னைக்கு அப்படி பேசினாரு. அது வேற வாய், இது நாரவாய் அப்படின்னு ட்ரால் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த மனுஷன் அன்னைக்கு என்ன பேசினாரோ இன்னைக்கும் அததான் பேசுவாரு. ஆனால் அவர் மேல வந்து ஒரு குற்றம் சொல்லணும், அவர் மேல ஒரு கரை ஏற்படுத்தணும். இவர் ஒரு ஹிந்துத்துவா, சங்கி, அவருக்கு வந்து மதவெறி இருக்கு அப்படின்னு அவர் மேல ஒரு தேவை இல்லாத ஒரு கரையை ஏற்படுத்துறாங்க. அது வந்து எதிரிகள் பண்றதை விட துரோகிகள் பண்றாங்க. அதாவது என் மூஞ்சிக்கு நேரா நின்னு சண்டை போடுறவன விட, என் முதுகு பின்னாடி குத்துறவன் எவ்வளோ பெரிய கோலன்னு நமக்கு தெரியும். அப்படிதான் இந்த கோழைத்தனமான வேலைய அண்ணாமலை அவர்கள் கிட்ட செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அண்ணன் கிட்ட நடக்காதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அவர் மாத்தி மாத்தி பேசுற ஆளே கிடையாது. அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதையே தான் இன்னைக்கும் பேசியிருக்காரு. அண்ட் பலரும் அங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, "ஏன்பா உனக்கு வேற வேலையே இல்லையா? அவர பத்தி ஏதாவது ஒண்ணு அவதூறு பரப்பணும்னு பேசிட்டு இருக்கியா? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு என்ன சொன்னாரு? இந்து மதத்த இப்படி ஒரு சிலர் காயப்படுத்திட்டு இருக்காங்க." ஏன்னா எந்த ஒரு மக்களும் இப்ப நான் ஹிந்துவா இருக்கேன். என்ன வந்து ஒரு முஸ்லிமோ இல்ல ஒரு கிறிஸ்டியனோ வந்து என்ன வந்து காயப்படுத்துறது கிடையாது. அரசியல்வாதிகள் எங்கள வச்சு எங்கள மதம் சார்த்து பிரிச்சு பார்த்து அரசியல் பண்ணணும்ன்ற அரசியல்வாதிகள் தான் இவ்ளோ பிரச்சனைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதத்தான் அண்ணன் சொன்னாரு. நம்மள வச்சு அரசியல்வாதிகள் விளையாடுற விளையாட்டுக்கு நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இன்னைக்கும் என்ன சொல்லியிருக்காரு? நான் ஹிந்துவே கிடையாது. அன்னைக்கு நான் ஹிந்துன்னு பேசிட்டு, நான் ஒரு ஹிந்து எல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு சார்பு மட்டும் தான் எனக்கு அப்படின்னு அவர் மாத்தி பேசலையே. அன்னைக்கு ஹிந்துக்களோட பிரச்சனைய அவர் பேசினாரு. இன்னைக்கும் என்ன சொல்றாரு? நான் ஒரு ஹிந்து, எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு மத வழிபாடு இருக்கு, என்னோட முறை ஒண்ணு இருக்கு. ஆனால் அத எல்லாமே என் வீட்டுக்குள்ள நான் பொதுவானவன், வெளிய வரும்போது ஒரு பொதுவானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நீங்க பிரிச்சு பார்க்கிறதுக்கும், இதுல நீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கும், யப்பா நீங்கலாம் எங்க இருந்து வரீங்க? மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிருவாங்க. இன்னும் எங்கள நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, ஓகே இவர் மேல வந்து இந்த மத சாயல பூசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணாமலை அவர்களோட பேச்ச புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் இனம், மதம், ஜாதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பெரும் தலைவன், ஒரு பெரும் சக்தி. அந்த பெரும் சக்திய உங்கள அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உங்களாலலாம் ஒண்ணும் பண்ணிற முடியாது. அந்த ஒரு பெரும் சக்திய உங்களாலலாம் ஒண்ணும் பண்ணிற முடியாது. இந்த மாரி சின்ன சின்ன ஒரு பொருளைய வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்றத கூடிய சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல தலைவன் உருவாகும்போது, அவர் மேல ஒரு மத சாயல பூசுறவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.